விஜய் அவர்கள் மீண்டும் அவரோட அரசியல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பான நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்ட ரிக்வஸ்ட் பண்ணிடுவோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரிய க்ரோத் கொடுத்துருக்கீங்க, கண்டினியூ சப்போர்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி. விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. கரூர்ல 41 பேர் உயிரிழந்து போனாங்க அவருடைய பிரச்சாரத்துல. அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டிட்டு இப்பொழுது திரும்ப பிரச்சார களத்துக்கு விஜய் அவர்கள் வர ஆயத்தமாயிருக்காரு அப்படின்னு தெரியுது. சேலத்துல அவங்க தேதி கேட்டிருக்காங்க, டிசம்பர் 4ஆம் தேதி டைம் கேட்டிருக்காங்க. ஆனா காவல்துறை தர மறுத்திருக்காங்க. பாபர் மசூதி இடிப்பு தினம், அப்புறம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் வருது, ஸோ இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்கிறதாகவும், தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும் அவங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த அடுத்த கட்ட பிரச்சாரத்தை? 41 உயிர்களோட வேல்யூ இவ்வளவுதான். 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலா எதுவுமே நடக்காத மாதிரி அதை அட்ரஸே பண்ணாம அப்படியே நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவங்கள பத்தி பெருசா பேசவே இல்லை, பெருசா வருத்தம் தெரிவிக்கல. மகாபலிபுரத்துல ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட், அது அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. வெளியில நிறைய ரூமர்ஸ் வருது, அது பண்ண அப்படி நடந்தது இப்படி நடந்தது, அழுதுட்டாரு, அது இதெல்லாம் வந்தது. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ 41 பேர் இறந்திருக்காங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட், நடந்ததும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது இந்த பிரச்சனையும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. பட் பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணவே இல்லை. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, முடிஞ்சிருச்சா இல்லாட்டி முடிச்சுட்டாரு, ஏதோ ஓரளவுக்கு முடிவு கட்டிட்டு அட்ரஸே பண்ணல, பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டு கடந்து போயிட்டாங்க. நம்மளும் ஒரு சொசைட்டியா அதை ஏத்துக்கிறோம், நம்மளும் பெருசா கோவப்படல. 41 பேர் இறந்திருக்காங்க, பெருசா அதை பத்தி பெருசா அந்த கட்சி பேசல. அந்த இஷ்யூ மற்ற எல்லாரும் பேசுறாங்க, அந்த கட்சிக்காரங்களும் சரி இந்த கட்சி தலைவரும் சரி பேசல. பெரிய வருத்தம் அவங்க கிட்ட இல்லை. ஆனா இப்ப அதெல்லாம் அப்படி கடந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, அந்த 41 பேர் இறந்தப்ப நம்ம சொன்ன அதே விஷயம் தான். இந்த கட்சியை பொறுத்தளவு இந்த கட்சிகிட்ட பெரிய அரசியல் எதுவும் இல்லாம, அரசியல் செயல்பாடு இல்லாம வெறுமனே பிரச்சாரம் பண்ண போறோம்னு வெளியே 41 பேர் இறக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி, ஆக்டிவான கட்சி, அரசியலோட செயல்படக்கூடிய கட்சி களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த கட்சியை பொறுத்தளவுல எதுவுமே இல்லை, கொள்கை கோட்பாடும் கிடையாது, அரசியலும் கிடையாது. ஸோ வெளியே பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கும் ஒரு வேல்யூ கிடையாது. இப்ப நீங்க கிரவுண்ட்ல சில விஷயங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க கேம்பெயின் போகணும். ஒரு 4.5 வருஷம் நான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கேம்பெயின் போவேன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்க வெறுமனே கேம்பெயின் மட்டும்தான். கேம்பெயின்லயும் பெருசா எதுவும் விஷயமா பேச போறது இல்லை, சாதாரண விஷயங்கள் தான் பேச போறாரு. ஒரு பேப்பரை பார்த்து ஒரு 4-5 பாயிண்ட் பேச போறாரு. அதுல திமுக எதிர்ப்பு இருக்கும், ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட வேண்டியது. ஆனா களத்துல ஆக்சுவலா திமுக எதிர்க்கல. களத்துல திமுகவை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா டெய்லி டே டு டே பொலிட்டிக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணணும், களத்துல இறங்கி போராடணும். அதெல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா மேடையில் ஏறி திமுக 2 திட்டு, தலைவர்களை 2 திட்டு, அதுக்கப்புறம் நான் எதிர்த்தேன்னு வந்துட வேண்டியது. இவ்வளவுதான். ஸோ இவ்வளவு நாள் அதான் நடந்தது, இனியும் அதான் நடக்க போகுது. ஸோ அதனால இவ்வளவு நாள் நடந்த அந்த பிரச்சாரத்துக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? கிடையாது. ஸோ இனிமேல் நடக்க போற பிரச்சாரத்துக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? கிடையாது. இது டைம் வேஸ்டானு கேட்டீங்கன்னா 100% டைம் வேஸ்ட். ஒரு எம்டி ஷெல் தான் அது. இந்த அரசியலுக்கு எந்த யூஸும் கிடையாது, எந்த வேல்யூவும் கிடையாது. கம்ப்ளீட்டா மக்களோட டைமை வேஸ்ட் பண்ண போறாங்க. மீடியா ஃபுல்லா இவங்களை ஃபாலோ பண்ண போறாங்க. திரும்ப அந்த ஃபாலோ 100%. மீடியா அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, காந்திஜி அவர்களோட பொன்மொழிகள் எல்லாம் வச்சு ஒரு ஷோ பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? டெஃபினட்டா இதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. ஏதாவது சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, அப்புறம் அங்கே எதையாவது சர்க்கஸ் காட்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு விஜய் ஸ்பாட்டையும் வந்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள தமிழ் ரெடியா காலையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. டென்ட் போட்டிருக்காங்க, டென்ட்ல ஓட்ட அங்க இருக்கு, பைப்ல தண்ணி சரியா வரல, அது இதுன்னு அப்படிதானே பண்ணாங்க மாநாட்டுக்கெல்லாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஓப்பன்ல ரோட் ஷோ நடத்தலாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு மைதானத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க, இதுதான் மைதானம்,
இந்த மைதானம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மைதானம், சுத்தி மரங்கள்லாம் இருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கவரேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஈவென்ட் நடக்கிறதுக்கு முந்தின நாள் போய் இந்த மாதிரியான டென்ட் போட்டிருக்காங்க, தண்ணி வசதி எல்லாம் இங்க பண்ணிருக்காங்க, ஏற்கனவே தண்ணி பிரச்சனை எல்லாம் வந்தது, சோ இங்க பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே அங்க போயிடுவாங்க. போய் ஃபுல்லா லைவ் தான். எப்படி ரோட் ஷோக்கு காலில இருந்து லைவ் போட்டாங்களோ அதே மாதிரி அவர் ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாருன்னா அதுக்கும் காலையிலேயே போயிடுவாங்க. காலையிலேயே போய் அங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது பைட் வாங்குவாங்க, குண்டக மண்டக அவங்க ஏதாவது பேசுவாங்க, அதுல 4 வீடியோ வைரல் ஆகும், இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. சோ நீங்க நினைக்கிற மாதிரி 41 பேர் இறந்திருக்காங்க திருந்துவாங்களான்லாம் கேட்டீங்கன்னா 100% திருந்த மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே ஹைப்பை கொடுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மக்கள்கிட்ட ஒரு சலிப்பை பார்க்க முடியுது. இப்ப எனக்கு அது என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஹைப் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஓகே, இல்ல அதை ஒருவேளை நம்ம பாக்குறோம் இல்லையா, ஸோ விஜய் அதை கால்குலேட் பண்ணி அவருடைய ஸ்பீச்ல கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க, அவருடைய அப்ரோச்ல கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? அதான் இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல பெரிய மாஸ்டர் ஸ்பீக்கர் கிடையாது, மார்ட்டின் லூத்தர் கிங் கிடையாது, கருணாநிதி கிடையாது, அண்ணா கிடையாது. அவரோட ஸ்ட்ரென்த் என்ன? அவருக்கு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு, பெரிய ஒரு ஃபேம் இருக்கு. அந்த ஃபேம் எங்க இருந்து வருது? மேடை பேச்சுல இருந்து வரல, அந்த ஃபேம் சினிமால இருந்து வருது. சினிமான்றது வேற. இப்ப முதலைக்கு தண்ணியில தான் பலம். முதல்ல பெரிய பவர்ஃபுல்லான அனிமலா இருக்கலாம், ஆனா தண்ணிக்குள்ள இருக்க வரைக்கும் தான் முதலைக்கு பலம். வெளியே வந்தாச்சுன்னா முதல்ல ஸ்பீடா மூவ் பண்ண முடியாது, பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. அந்த மாதிரி விஜய்க்கு சினிமால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த 4 ஸ்கிரீனுக்குள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அது நீங்க ஸ்டேஜ்ல ஏறீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ஏறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட். இது வேற ஒரு அரீனா. இங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்றது டிஃப்ரெண்ட். ஸோ அதனால விஜய் அவர்கள் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வேகத்தை திரும்ப கொண்டு வந்துருவாரான்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கஷ்டம் தான். அவரால் என்ன பண்ண முடியும்? அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரால் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. சும்மா திமுகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்றாரு மக்கள்கிட்ட. அவர் ஆக்சுவலா கிரவுண்ட்ல அவரோட கட்சி திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணல, ஆனா மேலோட்டமா திமுகவுக்கு எதிராக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த இமேஜ் அவர் மெயின்டைன் பண்றாரு. வெறுமனே பேசி அதை மெயின்டைன் பண்றாரு. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் வெளில வரீங்க, இதே மாதிரி இன்னொரு 4 இஷ்யூவை பேசுவீங்க. இந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸ்ல நடந்த இஷ்யூஸ் எடுத்து வரிசையா பேச போறீங்க. விவசாயிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள் இப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. அப்புறம் அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸ்டாலின் அவர்களே திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ இப்படின்லாம் சில வார்த்தைகளை அவர் பேசுவாரு. ஏன்னா அவங்களோட ரசிகர்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சினிமா மாதிரி தானே, சினிமால ஒரு குத்துப்பாட்டு வைக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு, ஏன்? ரசிகர்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் அவரோட ஸ்பீச்லயும் ரசிகர்களுக்கும் சில விஷயத்த ஆட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்க போகுது இல்ல? இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்பொழுது அதிமுக அவங்களுக்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப திரும்ப விஜய் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு தயாராயிட்டாரு. இந்த பிரச்சாரத்துல முன்னாடி ஓரளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணாரு, இப்பொழுது அந்த விமர்சனமாச்சு இருக்குமா, இல்ல அதிமுக பத்தி விமர்சனமே பண்ண மாட்டாரு விஜய்? எப்படி அதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவரு அதிமுக சைடு திரும்ப மாட்டாருன்னு பாக்குறேன். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயம் என்னன்னா, எனக்கும் திமுகவுக்கும் சண்டை அப்படின்ற அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. அதுபோக அவர் வேற என்ன பண்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற சிக்னலையும் கொடுக்குறாரு. அவரோட கோர் மெசேஜ் இவ்வளவுதான், சண்டை எனக்கும் திமுகவுக்கும் இடையில தான், அதிமுக பலவீனமா இருக்குன்ற மெசேஜையும் அவர் பதிவு பண்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக எதிர்க்கணும்னா என்கிட்ட வாங்க, அதுதான் மெசேஜ். அப்புறம் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, அண்ணாவை கையில் எடுக்கிறாரு. இதெல்லாம் கையில் எடுக்கும் போது என்ன ஆகுது, அதிமுக காரங்க தாராளமா இங்க வரலாம், எனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அவங்க யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களெல்லாம் நானும் கொண்டாடுறேன். சோ அதிமுக ஓட்ஸை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்தெல்லாம் விஜய் கையில் எடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை கையில வச்சு, சோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை கையில எடுத்தாச்சு, அதிமுக பலவீனம்னு சொல்லியாச்சு, அதிமுக கூடிய முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவரு கையிலையும் எடுத்தாச்சு. அப்ப என்ன நடக்கும், திமுக ஓட்ஸ் இங்க வராது, அதிமுக ஓட்ஸ் தான் இங்க வரும். சோ அந்த பாலிடிக்ஸ் தான் அவரு பண்றாரு. சோ அந்த வகையில இப்ப ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு. அதனால எடுத்த உடனே அதிமுக சைடு போக மாட்டாருன்னு பாக்குறேன். ஆனா இந்த டோன்ல அவர் கண்டிப்பா செயல்படுவார். அதிமுகவை டைரக்டா அட்டாக் பண்றத ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க.
அதனாலதான் சீமான் பெருசா பிஜேபியவோ அதிமுகவையோ அட்டாக் பண்ண மாட்டார். அதனாலதான் அதிமுக பெருசா பிஜேபியவோ சீமானை அட்டாக் பண்றது இல்ல. அதனாலதான் பிஜேபியும் அதிமுகவையோ சீமானையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த ஓட்டர்ஸோட விருப்பம் என்னவா இருக்கும்னா திமுகவை நம்ம எதிர்க்கணும்ன்றது அவங்களோட விருப்பமா இருக்கும். சோ அந்த வகையில விஜயும் ஆன்டி-டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் பேசுறாரு. அவர் ஓவரா அதிமுக சைடு திரும்பினாருன்னா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவனே அதை விரும்ப மாட்டான். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, திமுக தான் என்னோட எதிரி, அவங்களை எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணுவேன். பட் இன்னொரு சைட்ல அதிமுக பலவீனமா இருக்குன்றத நான் பதிவு பண்ணுவேன். அதிமுக பலவீனப்பட்டாதான் உங்களுக்கு ஓட்டு வரும். அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு ஓட்டு வராது. சோ அதிமுக பலவீனமா இருக்குன்ற அந்த நரேட்டிவையும் நான் செட் பண்ணுவேன். அது கண்டிப்பா பண்ணுவேன். அது விஜய்க்கும் நல்லது, திமுகவும் நல்லது. ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா இடத்துக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்துருவாங்களா? எப்படி பாக்குறீங்க? இந்த தடவை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டரை கிரியேட் பண்ணிருக்காங்க, எப்படி கொடுப்பாங்கல்ல? அனுமதி கேட்கறாங்க, காவல்துறையும் சில காரணங்கள் சொல்றாங்க. எவ்வளவு தடவை காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அப்கோர்ஸ் இது ஒரு ஜனநாயகம். டிவிகேவுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்துறதுக்கான உரிமை இருக்கு, அதை அலோவ் பண்ணணும். ஆனா ரோட் ஷோ எல்லாம் போக அலோவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கம்ப்ளீட் நியூசன்ஸ், கம்ப்ளீட் அது பப்ளிக் நியூசன்ஸ். அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கவே கூடாது, ஏற்கனவே கொடுத்துருக்க கூடாது. கொடுக்காம இருந்திருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, திருச்சி மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வண்டியில போவேன்னு சொல்லி போய் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி பப்ளிக்கு நியூசன்ஸ், கடைகள்லாம் ஏகப்பட்ட கடைகள் டேமேஜ் ஆகுது, வீடுகள் டேமேஜ் ஆகுது, ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுது, வாகனங்கள் டேமேஜ் ஆகுது, ஆம்புலன்ஸால போக முடியல, நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு மூச்சு திணறல் அதுன்னு ஏகப்பட்ட பாதிப்பு ஃபர்ஸ்ட்ல இது நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமும் நடக்குது. அதுக்கப்புறம் மூணாவதா கரூர்ல பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுல ஃபர்ஸ்டே கொடுத்துருக்க கூடாது. இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் போறதுக்கு அலோவ் பண்ணிக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட் பப்ளிக் நியூசன்ஸ் இல்ல. நீங்க காலையில இருந்து ஒரு நாள் ஃபுல்லா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, சரி வரீங்க ஒரு 30-40 மினிட்ஸ் ஏதோ ஒரு ஓரமா ஒரு இடத்துல இருந்து ஏதோ பண்ணிட்டு போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நடு ரோட்ல பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டா எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க கொடுக்குறீங்கன்னா எப்படி அலோவ் பண்ணலாம்? அது இவங்க மட்டும் தான் பண்றாங்களா? எல்லாரும் தான் பண்றாங்க. பண்ணக்கூடாதுதான். இவங்களும் பண்ணக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்டென்ட்ல பண்ணக்கூடாதுங்க. மேபி ஒரு 1/2 hour நீங்க ஒரு டிராபிக், உங்களால ஒரு 1/2 hour டிராபிக் ஜாம் ஆகுதுன்னா அது ஓகே. ஆனா நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஒரு 7-8 hours நீங்க டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க. ஏகப்பட்ட பேருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதனால பிரச்சனை. இங்க அந்த புரிதல் இன்னும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரீடம் இருக்கு. சும்மா மைக்கை வச்சுக்கிட்டு சவுண்டை கொடுத்துட்டு போறது, அதெல்லாம் ஒரு நியூசன்ஸ்ன்றதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேருக்கு இருக்கும். அவன் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், டீம் மீட்டிங்ல இருப்பான், பேசிட்டு இருப்பான் போன்ல. இவங்க பாட்டுக்கு மைக்ல கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டே போறது. ஸோ இவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கணும். யூஎஸ் மாதிரி வந்து நல்லா பெட்டர். எல்லாரும் ஸ்டேஜ்ல இதுங்க பாத்திரலாம் அப்படின்னு ஏத்திட்டா பெட்டர். விஜய் என்ன பண்ணுவாரு? பாதி பேருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல் விட்டு போயிட வேண்டியதான் பாதி பேர். சும்மா கேம்பெயின் பண்றன்ற பேர்ல எதையாவது ஒரு பேச்சாளர்களை இறக்கி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆட்டோல போட்டு விட்டு அப்புறம் மைக்கை மேல கட்டி விட்டு அவங்க கத்திக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. ஃபுல் பப்ளிக் நியூசன்ஸ். அப்புறம் பாருங்க, நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது ஃபுல் ஆட் போய்கிட்டு இருக்கும். நீங்க எந்த வீடியோ போட்டாலும் ஆட் வந்துட்டு இருக்கும். கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம பார்க்கும் போதே எரிச்சலா இருக்கும். ஒரே மெசேஜை ஒரு 1000 தடவை சொல்லுவாங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 months பார்த்தோம்னா ஃபுல்லா ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஆடா இருக்கும். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு டார்ச்சர் பண்ணிடுவாங்க நம்மள. ஸோ பொலிட்டீஷியன்ஸுக்கு ஓட்ஸ் வேணும், அதனால நம்ம கிட்ட வராங்க, அது ஓகே. ஆனா அதையே ஒரு நியூசன்ஸ் ஆயிடக்கூடாது. அதுவே உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம், பிரபு எனக்கு இதை பண்ணித்தாங்கன்னு, ஓகே நீங்க சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் டெய்லி வந்து ரொம்ப உங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் ஒரு நியூசன்ஸா மாறிடுவேன். அந்த லெவலுக்கு போக கூடாதுல்ல. இங்க பொலிட்டிஷியன்ஸ் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் போறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாது. இந்த ரோட் ஷோ எல்லாம் போறாருன்னா பெர்மிஷன் கொடுக்க கூடாது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. மேபி அவங்க ஒரு கரெக்டான ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண நினைச்சாங்கன்னா அது கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு க்ளோஸ்டான ஒரு ஹாலில் எங்கேயாவது பண்றாங்கன்னு நினைச்சா அது பண்ணலாம். ஓகே. அப்போ முன்னாடி நடந்த
விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்துக்கும் இப்போ நடக்க போற அந்த பிரச்சார கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காதுன்றீங்க. அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கோம். அதே தான் மேலே ஏறுறது, கரண்ட் கம்பத்தில் தொங்குறது. இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், எனக்கு செம்ம வேடிக்கையா இருந்தது. ஆக்சுவலா தினமலர்ல இந்த நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி இப்போ ஒரு தொண்டர் படையை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ கொண்ட ஒரு தொண்டர் படை. அதுக்கு எதுவும் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருந்தது. இப்படி அரசியல் ஃபங்க்ஷன் ஆகாதுல்ல. அந்த விஷயத்த நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம அந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோம். ஒரு ஈவெண்ட் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா, 1,00,000 பேரை நீங்க மொபிலைஸ் பண்றீங்கன்னா, ஒரு 5,000 பேராவது ஆர்கனைஸ் பண்றது களத்துல இருக்கணும். உங்க கட்சிக்காரன் ஒரு 5,000 பேர் கேடஸா இருக்கணும். அப்பதான் உங்களால 1,00,000 பேரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப அதை அவங்க பண்றாங்க. ஆனா அவங்க பண்ற விதம் பார்த்தா செம தமாஷா இருக்கு. அதுக்கு ஹாட்ல எல்லாம் ஹையர் பண்ணி 1000 பேருக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்களாம். இந்த 1000 பேரும் விஜயை பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நார்மல் டைம்ல நார்மலா இருப்பாங்க. நமக்கு நார்மலா பார்க்கும்போது ரைட் இவங்கலாம் நார்மல் பீப்புள் தான் இருக்கும். விஜயை பார்த்தா அவங்களோட டியூட்டியை பண்ணுவாங்களா இல்லாட்டி அந்த பக்கம் தாவுவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் ஒரு கட்சி இப்படி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுங்க. இப்ப இங்க நிறைய கட்சிகள் இருக்கு. அவங்கெல்லாம் இந்த மாதிரியா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? நம்ம கட்சியில டிசிப்ளின் இல்லை, ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆர்கனைசர்ஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், நமக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவை அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவாங்களா? இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே எடுத்துப்போம். நிறைய பார்க்ல பாக்குறேன், நடுவில் ஒரு குச்சை ஒன்று குத்திடுவாங்க, ஒரு கொடியை மாட்டுவாங்க. கொடியை மாட்டிட்டு அவங்க ஏதோ ஒரு ட்ரைனிங்கோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டியில ஈடுபடுவாங்க. இதுக்கு வெளியில இருந்து ஆட்களை ஹையர் பண்ணி கொண்டு தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். அப்ப டிசிப்ளின் தேவை. அந்த இலக்கை போய் அடையணும்னா எனக்கு டிசிப்ளின் தேவை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன டிசிப்ளின் பண்றதுக்கான வேலைகள் பண்ணுவேன். உடற்பயிற்சியா இருக்கலாம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், ஒரு மிலிட்டரி டிசிப்ளின். இப்போ ஆர்எஸ்எஸ்க்குலாம் தான், அதாவது இந்த மார்ச் பாஸ்ட்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் அங்கிருந்து தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆவீங்க. இன்னும் மோர் அண்ட் மோர் டிசிப்ளின்டா போக போக மாற ஆரம்பிப்பீங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த டிசிப்ளினை விட போக போக இன்னும் ஹைலி டிசிப்ளின்டா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்க கட்சியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய பேர் அதே மாதிரி டிசிப்ளின்டா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இவங்களெல்லாம் வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. சின்ன சின்ன மாவட்டங்கள்ல ஊர்களை டிசிப்ளின்டா இருக்கும்போது பெரிய ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போதும் ஓவராலா ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஆனா இங்க இப்ப என்ன பண்றாங்க, ஒன்றும் பண்ணாம களத்துல ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க, பெருசா பேக் ஃபயர் ஆகுது, பெரிய சிக்கல்ல போய் மாட்டுறாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பாக்குறாங்க, ரைட் அப்ப நமக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல, நம்ம 10 பவுன்சர் நம்ம வச்சிருக்கோம், அந்த 10 பவுன்சர் விஜய் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு இப்ப ஆட்கள் தேவை. அது நம்மள மாதிரி ஆட்கள் தொடர்ச்சி அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்ப களத்துல ஒரு 1000 பேரை இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறங்கியிருக்காங்க. இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 1000 பேருக்கும் அவங்க பே பண்ண போறாங்களா, அந்த 1000 பேரை ட்ரெயின் பண்றதுக்கு ஆட்களை கொண்டு வராங்களா? இப்படிலாம் ஒரு கட்சியை நடத்த முடியுமா? என்ன ஒரு கட்சியை இப்படிலாம் நடத்த முடியாது. 26 வரைக்கும் தானே அப்படி கூட யோசிக்கலாம். நம்ம என்ன கொஞ்ச நாள் தான் டெம்பரரியா இருக்க போறோம், அதுக்கு எதுக்கு தேவையில்லாம எஃபோர்ட் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து தான் கொடுத்துட்டு போயிடலாம்னு கூட யோசிக்கலாம். இவங்க இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நீங்க இப்படி ஆர்கனைஸ் பண்ணி இந்த 1000 பேர் இருக்கிறீங்களா, நான் சொல்றேன் இதை பண்ணா இன்னும் வேற பிரச்சனைகள் வரும் இவங்கனால. அது நம்ம ஈவெண்ட் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, ஒரு ஈவெண்ட் நடக்கணும், ஒரு கட்சி நடத்துது, ஒரு தலைவர் நடத்துறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணுங்க. தலைவருக்கு கீழே ஒரு 10 பேர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அந்த 10 பேர் கீழே ஒரு 100 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அந்த 100 பேர் கீழே ஒரு 1000 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இந்த கமாண்ட் செயின் இருக்கணும். அது இருந்தாதான் அப்படியே கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா எல்லாரும் எல்லாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பாங்க. சொசைட்டி அப்படிதானே இருக்கு, அப்படியே ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கண்ட்ரோல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டும் அதே மாதிரிதான். அது இல்லைன்னா ஆர்கனைஸ்டான ஈவெண்ட்டா இருக்காது. ஆர்கனைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம நிறைய படிக்கணும். அரசியல் மாற்றம் பத்திலாம் நம்ம பேசும்போது எப்படி மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களை மொபிலைஸ் பண்ணணும், எப்படி மக்களை வழிநடத்தி கொண்டு போகணும், டிஸார்டர் இல்லாம ஒரு ஆர்டர்லி ஃபேஷன்ல எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயங்கள். இவங்க அசால்ட்டா வர்றது, ஏதோ ஃபேன் கிளப் மீட்டிங் மாதிரி நடத்துறது, ஒரு அசால்ட்டா ஒரு 40-50 பேரை திரட்டிக்கிட்டு கூட்டத்தை பத்தியா, மாசை பத்தியா, செல்ஃபியை பத்தியான்னு பேசுறது, அப்புறம் அசம்பாவிதம் நடந்தோன்னு எல்லாம் காணாம போயிடுறது. ஒருத்தன் கூட சீன்ல இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இப்ப திருப்பி வராங்க. செய்த தவறுகளெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரைட் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு. இப்போ
நமக்கு ஒரு 1000 பேர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவை. ஓகே, தெரியல அபிஷியலா அவங்க பண்றாங்க. நியூஸ் பேப்பர்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு டீமை ரெடி பண்றாங்களாம். அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க போறாங்களாம். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுல பரபரப்பான ஒரு சூழல் இருக்கு. விஜய் அவர்களும் சீக்கிரமா திரும்பவும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு நியூஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, நல்லபடியா ட்ரைனிங் கொடுத்து கரூர்ல நடந்த போல அசம்பாவித சம்பவம் நடக்காம இனிமேவாச்சும் அவங்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்களா? கரூர்ல நடந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இவங்களை நம்ப கூடாது. இவங்களை நம்பி போனா கண்டிப்பா நடக்கும். இவங்களை நம்ப கூடாது. இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன வேணாலும் கொடுக்குறாங்க, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா நம்மளை நம்பி நம்ம உஷாரா இருந்துக்கணும். இவங்களை நம்பிலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா நம்பி போனோம்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும். மக்கள் இன்ஃபேக்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அதை ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்கும், இல்ல 1000 பேர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இருக்காங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணி நம்பிலாம் தயவு செய்து போயிடாதீங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கிட்டு வேணா இங்கிட்டு போயிரும் அப்படின்னு இப்படி போயிருங்க. எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். இவங்க பார்த்தா விஜயை பார்க்க போறோம் அப்படின்லாம் போயிடாதீங்க அப்படின்றது ஒரு சின்ன அறிவுரை. ஏன்னா அந்த 1000 பேர் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களும் விஜய் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பாட்டுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல கிட்ட நெருங்கிட கூடாது. அந்த வண்டியை சுத்தி எல்லாம் நெருங்கி போனாங்களா, அந்த மாதிரி போயிட்டு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இல்ல நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லைஃபுக்கு நம்ம தான் பொறுப்பு. முடிஞ்ச அளவுக்கு டிவியில பாத்துக்கோங்க. டிவியில பார்த்தாலும் போதும், உங்க கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்குறீங்க. விஜயோட பேச்சாளர்கள்லாம் அதையும் கொண்டாடுவாங்க. எங்க டிஆர்பி பாத்தீங்களா, நாங்க எப்படி சாதனை படைச்சிட்டோம் பாத்தீங்களா. எந்த கட்சியாவது உலகத்துல டிஆர்பி வச்சு பந்தா பண்ணிருப்பாங்களா? காந்தி, நேரு, எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். இவங்க தான் அதை பண்ணுவாங்க. அதனால நீங்க வீட்டுல இருந்து பார்த்தாலுமே உங்க கடமையை நீங்க பண்ணிருவீங்க. நீங்க விஜய்க்காக ரோட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. வீட்டுல இருந்து டிவியை பாருங்க, டிஆர்பி ஏத்தி வைங்க, அட்லீஸ்ட் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு சும்மா இருங்க. இதை வேற கட் பண்ணி போட்டு எங்களுக்கு வர கூட்டத்தை தடுக்கிறாரு கேப்ரியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம பேச்சை கேட்டு யார் இருக்க போறா? நிறைய கூட்டம் போங்க, டிஆர்பி நம்பர்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஆனா தயவு செய்து போக மட்டும் செஞ்சிடாதீங்க. லைவ்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க. சீரியஸான மேட்ரு அது. குழந்தைகளை கூட்டிட்டுலாம் 100% போயிடாதீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துட்டீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.